ஹலோ அண்ட் வணக்கம் நண்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹேஷ்டேக் தமிழ். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங்கோட Itfit 103B ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அன்பாக்சிங்க்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அழுத்துங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அன்பாக்சிங் பார்ப்போம். சரி வாங்க, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண தலைகீழ இருக்கா? சரி, டோருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சாம்சங்கோட பிராண்டிங் கொடுத்து ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோனை கொஞ்சம் எடுப்போம், கஷ்டமாக இருக்குது. இது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. சரி, இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு அப்புறம் அந்த ஹெட்ஃபோன் எடுப்போம். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு நம்ம ஹெட்ஃபோனை எடுத்தாச்சு. சரி, நம்ம ஹெட்ஃபோனையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, படித்தா நல்லது. அண்ட் அப்புறம் அது கூடவே நமக்கு அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இன்பாக்ஸ் கண்டென்ட்ஸ். இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அண்ட் லெட்ஸ் ரோல் ஆன் டு தி ரிவ்யூ. இந்த ஹெட்ஃபோனோட ரிவ்யூன்னு பார்க்கல, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹெட்ஃபோனோட பிரெயின்லேருந்து ஆரம்பிப்போம். அதே தாங்க சவுண்ட் டிரைவர்ஸ். இந்த ஹெட்ஃபோனில் சவுண்ட் டிரைவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10mm சவுண்ட் டிரைவர்ஸ் தாங்க இருக்குது. இந்த டிரைவர்ஸ் நமக்கு எதிர்பார்த்ததோட நல்ல அவுட்புட் தருது. அப்புறம் இந்த ஹெட்ஃபோனோட பேட்டரிக்கு பார்ப்போம். இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 mAh பேட்டரி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டரி தான், இருந்தாலும் 5 to 6 hours தாக்கு பிடிக்கும்னு சாம்சங் சொல்கிறாங்க. ஆனால் என் யூஸ் படி ஒரு 5 hours தாங்க வருது. அண்ட் இந்த ஹெட்ஃபோனோட ஸ்டாண்ட் பை டைம்னு பார்த்தீங்கன்னா 70 hours சாம்சங் சொல்கிறாங்க. இப்போ பேட்டரி பற்றி பார்த்தோம்ல. அண்ட் இந்த பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி தாங்க இருக்குது, டைப் சி கொடுக்கல, ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. நம்ம இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அண்ட் இந்த செக்மெண்ட் எல்லாருமே காமனாக கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஹெட்ஃபோனோட ப்ளூடூத் வெர்ஷன். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 சாம்சங் இங்கே நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் ஏன் 4.2 கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போவோம். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி. அண்ட் கம்பேட்டபிலிட்டியில் நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை ஆண்ட்ராய்டு ஆஸ் வெல் அஸ் iOS ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹெட்ஃபோனோட ரீட்டைல் பாக்ஸில் டிசைன்டு ஃபார் சாம்சங்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கான அர்த்தம் இந்த ஹெட்ஃபோனை நம்ம சாம்சங் டிவைசஸில் யூஸ் பண்ணால் என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக கம்ஃபர்டபிலிட்டி. இந்த ஹெட்ஃபோன் போட்டுட்டு இருக்கப்போ கழுத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கா, இல்லை ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கா? இது எல்லாருமே காமனாக கேட்குற கேள்வி. அண்ட் அதுக்கான பதில், இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா வெயிட் 19 grams தான் கைஸ். இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நமக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபெதர் மாதிரி இருக்குது கைஸ், நமக்கு போட்டிருக்கிறதே தெரியல. ஹெட்ஃபோன் நம்ம கழுத்தில் இருக்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் இதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் எங்கேயா வெளியே இருக்கப்போ ஓடவோ இல்லை ஏதாவது செஞ்சீங்கன்னா மேக்னெட்ஸ் அட்டாச் ஆகி இல்லைன்னா கீழே ஊறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக இந்த ஹெட்ஃபோனோட ரேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்ஃபோனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 meters சாம்சங் சொல்கிறாங்க. ஆனால் 10 meters வர மாட்டேங்குது, அதை விட கம்மியாக தான் கைஸ் வருது. அண்ட் அடுத்தபடியாக இங்கே ஃப்ரீக்வன்சி. இந்த ஹெட்ஃபோனோட ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz சாம்சங் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து நம்ம இதில் இருக்க இன்லைன் கண்ட்ரோலர் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 3 பட்டன்ஸ் இருக்குது. இதில் சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா பவர் ஆன் இல்லை பவர் ஆஃப் பண்ணலாம். அப்படியே அதை ஷார்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம். அண்ட் அப்படியே இந்த 2 ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணையில் நமக்கு வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் ஆகும். இதே நம்ம ஷார்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் சாங் இல்லை ப்ரீவியஸ் சாங்குக்கு ஸ்விட்ச் ஆகும். சரி, இவ்வளோ பேசிட்டோமே, இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் என்ன?
இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ₹799 சேல் ஆகுது. பெஸ்ட் பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ₹600 வாங்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அண்ட் அப்படியே நம்ம வீடியோவுக்கு தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் கொடுங்க. தம்ஸ் அப்பே கொடுங்களேன், தம்ஸ் டவுன்லாம் எதுக்கு. அப்புறம் நான் அடுத்து வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணணும்னா அந்த வீடியோஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள்.